தமிழக அரசின் உதவியோடு IIT JEE தேர்வு எழுதி தைவான் நாட்டிலுள்ள ஹுன் ஷான் பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க செல்லக்கூடிய ஜெயஸ்ரீ அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகாவில் உள்ள பன்னந்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். தனது 5ஆம் வகுப்பு வரை அரசு தொடக்கப் பள்ளியிலும் 6 முதல் 10 வரை அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி பன்னந்தூரிலும் படித்த இவர் 11ஆம் வகுப்பை பந்தாரக்கல்லி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் 12ஆம் வகுப்பை தர்மபுரியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலும் படிச்சிருக்காரு. இவருடைய அப்பா திரு பெருமாள், அம்மா திருமதி அமலா இருவரும் கூலி வேலை செய்கிறாங்க. தம்பி பாலாஜி இந்த ஆண்டு 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் B.Sc Agri பட்டப்படிப்பில் சேர இருக்காரு. அரசு உதவியுடன் முழு உதவித்தொகையுடன் தைவான் பல்கலைக்கழகத்தில் படிக்கச் செல்லும் ஜெயஸ்ரீயை நாமும் வாழ்த்தலாம். அவர் கடந்து வந்த பாதை மற்றும் அவருடைய அனுபவத்தை இங்க நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ, எங்க யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோடய பேர் ஜெயஸ்ரீ. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர்ன்ற கிராமத்துலேருந்து வரேன். 10th வரையும் அங்கே தான் படித்தேன். அடுத்து வந்து 11th படிக்கிறதுக்காக பக்கத்து டிஸ்ட்ரிக் தர்மபுரி தான் எங்களுக்கு வந்து பக்கமாக இருக்கும். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே தர்மபுரி டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் படித்தேன். 12th வந்து என்னை மாடல் ஸ்கூலுக்கு செலக்ட் பண்ணாங்க, தர்மபுரி மாடல் ஸ்கூலுக்கு. அங்கே 12th கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு அடுத்து தான் சென்னையில் வந்து சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸில் நான் அப்போது JEE ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். ஸோ அங்கே ரிப்பீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். இங்கே வந்து அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் சைதாப்பேட் அந்த வளாகத்தில் நடந்துக்கூடிய COEயில் JEE ரிப்பீட் பண்ணேன். அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது தான் நான் முதல்வன் ஸ்கீம் மூலயமா எங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு ஹங்கேரிக்கு போட்டாங்க, அடுத்து தாய்வானுக்கு போட்டாங்க. அந்த தாய்வானுக்கு போட்ட அப்ளிகேஷனில் எங்களுக்கு இன்டர்வியூக்கு கால்ஃபர் வந்தது. இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அதில் வந்து 2 பேர் நாங்கள் எங்களோட குரூப்லேருந்து செலக்ட் ஆகிருக்கோம் தாய்வான் போகிறதுக்காக. வெளிநாட்டில் சென்று படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது, எப்போ வந்தது, எப்போது வந்தது? ஆக்சுவலாக வெளிநாட்டுக்கு போகிற எண்ணம்லாம் இல்லை. நான் வந்து JEE கிளியர் பண்ணி IIT NIT மாதிரி இன்ஸ்டியூட்லாம் போகலான்னு இருந்தேன். ஆனால் ஸ்கூலில் அப்ளிகேஷன் போடும்போது எங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பற்றியும் காமிச்சாங்க, அங்கே இருக்கக்கூடிய கரிக்குலம் பற்றி காமிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான என்னென்ன மாதிரியான எக்ஸ்போஷர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதனால் கொஞ்சம் இன்ஸ்பயர்ட் ஆகி ஓகே அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம் பேரலா அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணது தான். சாதாரண ஒரு கிராமத்து பெண் +2 முடிச்ச உடனே வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழல், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இப்போ? ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததில்ல. பட் JEEக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இங்கே படித்து என்ன பிரயோஜனம், வெளியில் எங்கேயாவது இதை விட இன்னும் பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. பட் அந்த தாட்டாக தான் இருந்ததே தவிர அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு முயற்சியும் அதுக்கு அடுத்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான இது கேட்கல. பட் ஸ்கூல் மூலிமாவே அப்ளை பண்ணும்போது எங்களோட டீச்சர்ஸ்கிட்ட எங்களோட மென்டார்ஸ் கிட்டலாம் பேசும்போது அவங்க அதோட கரிக்குலம் பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பற்றிலாம் பேசும்போது கொஞ்சம் இன்ஸ்பயர்ட் ஆச்சு. அப்புறமா தான் பிளான் பண்ணேன், நம்ம JEEக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எப்படி 1 year ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேரலாக அதையும் பார்க்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தது. சாதாரணமாக தமிழக மாணவர்கள் நீட் தேர்வை முதன்மையாக தேர்ந்தெடுத்து படிக்கும்போது நீங்கள் எப்படி IIT JEE தேர்வை எழுத முன் வந்தீங்க? நான் வந்து 6லேருந்து 12வது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால எனக்கு 7.5 எலிஜிபிலிட்டி இருக்குது. இருந்தாலுமே எனக்கு வந்து நீட்டில் போயிட்டு டாக்டர் ஆகிறதுல அவ்வளோ அளவுக்கு விருப்பம் கிடையாது. என்னோட சின்ன வயசுலேருந்தே என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ டாக்டர் ஆகு, ஏன்னா உனக்கு வந்து பயாலஜியுமே நல்லா வரும், நல்லா படிக்கிற, ஸோ நீ டாக்டர் ஆன அப்படின்னா நல்லா ஸ்கோப் இருக்கும், உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா டாக்டர் ஆகிறத விட அந்த டாக்டர் ஃபீல்டு மேலே எனக்கு ஏதோ ஒரு சின்ன வெறுப்பு அப்படின்னே சொல்லலாம். பட் என்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், ஏன் டாக்டர் ஃபீல்டுக்கு போய் பண்ண முடியாதான்னா, டாக்டர் போகிற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து நம்மளை குணப்படுத்தினா அதோட பக்க விளைவுகள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சே நான் ஒரு தப்பை பண்ண விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் அதில் அந்தளவுக்கு ஏதோ எனக்கு தெரியல, அதில் நாட்டம் இல்லாதனால எனக்கு என்ஜினியரிங்கில் விருப்பம் இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். இந்த தேர்வுக்காக எத்தனை காலம் உங்களை தயார் செஞ்சீங்க? ஆக்சுவலாக நான் வந்து கொரோனா பேட்ச், 10th கொரோனா ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ண பேட்ச் நாங்கள் தான். 11th வந்து படிக்கலை, 11th பாஸ் தான். 12th வந்து எங்களுக்கு 60% தான் போர்ஷன் இருந்தது. அதுவுமே கொஞ்சம் டைம் தான் இருந்தது. மாடல் ஸ்கூலில் வந்து போர்டு எக்ஸாமுக்காக தான் படித்தோம். அதுக்கப்புறம் போர்டெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து 1 month or 2 month வந்து கோச்சிங் கொடுத்தாங்க இங்கே சென்னையில். அப்போவே எங்களை சென்னைக்கு கூப்பிட்டாங்க. அப்போ வந்து நுங்கம்பாக்கத்தில் ஃபஸ்ட்டு கோச்சிங் நடந்தது. அதுக்கடுத்து அட்வான்ஸுக்கு 1 month இங்கே COEயில் கோச்சிங் நடந்தது. அதுக்கடுத்ததாக தான் வந்து எனக்கு நான் ஒரு டைலமாலே இருந்தேன். CEG கேம்பஸில் அண்ணா யூனிவர்சிட்டி CEGயில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது கவுன்சிலிங் மூலிமா. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கூட கலந்துரையாடி
நான் இன்னும் அவங்கக்கிட்ட வந்து நான் ட்ராப் எடுக்க போகிறேன் அப்படின்றத பேசி டீச்சர்ஸ் கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கி அவங்கக்கிட்ட கலந்துரையாடும் போது தான் சரி ஓகே நம்ம 1 இயர் ட்ராப் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டே வந்து 1 இயர் நீங்கள் பண்ணலாம், கவர்மெண்ட்டோட சப்போர்ட்லேயே பண்ணலாம், ஜேஇன்றனால நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இங்கே சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸில் 1 இயர் கோச்சிங் கொடுத்தாங்க. அது 1 இயர்னும் போது 1 இயர் முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே வந்ததே செப்டம்பரில் தான் வந்தோம். செப்டம்பர்லேருந்து எங்களுக்கு அன்டில் மே வரையும் கோச்சிங் நடந்தது. நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? பயிற்சி நிறுவனம் கிடையாது. இங்கே நான் முதல்வன் ஸ்கீம் மூலிமா எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வெளியிலேருந்து கொஞ்சம் பேரெல்லாம் வர வச்சு எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. மற்றபடி யூடியூப் மூலிமா டீச்சர்ஸுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. டீச்சர்ஸோட கைட்லைன்ஸ் மூலிமா தான் பண்ணுவோம். ஐஐடி மெயின் தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு என்ஐடி நாக்பூரில் சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சதா கேள்விப்பட்டோம். அதை விட்டுட்டு ஏன் வெளிநாடு சென்று படிக்கணுன்ற திட்டம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து எனக்கு தெரியும், எனக்கு வந்து நான் இதுக்கு செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்றது தெரிஞ்சு 1 மந்த் கழிச்சுமே இந்த கவுன்சிலிங்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்கலாம் ரெண்டுத்தோட காலேஜ் அண்ட் என்ன கோர்ஸ் கிடைக்குது, அதோட கரிக்குலம் எப்படி இருக்குன்றதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை இங்கே போகிறதான்றதை டிசைட் பண்ணலான்னு இருந்தேன். இது என்ஐடி நாக்பூரில் சிவில் கிடைச்சது உடனே வந்து சரி ஓகே அதோட கரிக்குலம் இதோட கரிக்குலம் எனக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணும்போது தான் ஓகே நம்ம ஃபாரின்லேயே போய் படிக்கலாம் அப்படின்ற தாட் டீச்சர்ஸ் கூட பேசிட்டு அப்புறமா முடிவு பண்ணோம். ஜெயஸ்ரீ, உங்களுடைய கருத்துப்படி ஐஐடி மெயின் தேர்வில் வெற்றி பெற ஒருத்தர் எத்தனை ஆண்டுகள் படிக்கணும்? இத்தனை காலம் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட எலிஜிபிலிட்டி தான் பொறுத்து இருக்குது, அவங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம், சில பேர் செகண்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணலாம், சில பேரால் முடியாமல் போகலாம். அது அவங்கவுங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான டீச்சர்ஸோட வழிகாட்டுதல் மூலிமா போகிறீங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்குது. நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்ற உங்களுடைய அனுபவத்தை, நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு வந்து 12th எப்படி இருந்தது அப்படின்னா மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஃபிசிக்ஸ்னாலும் பிடிக்கும், கெமிஸ்ட்ரியில் வந்து பிடிக்கும். பட் அதில் வந்து எப்படி ஃபுல்லாக இதுன்னெலாம் சொல்ல முடியாது. அண்ட் மேக்ஸ் வந்து நம்ம 12th போர்டில் படித்த மேக்ஸுக்கும் ஜேஇ ஐஐடி எக்ஸாம் படிக்கிற மேக்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கிறது இங்கே வந்துட்டு அப்புறம் தான் புரிஞ்சுது. இங்கே வரும்போது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது இந்த ட்ராப் எடுத்த உடனே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேன்ற மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி செங்கேஜ் புக் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். செங்கேஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வரும். நீங்கள் வந்து 11th படிக்கிறீங்க அப்படின்னா 11th செங்கேஜ் புக் யூஸ் பண்ணலாம் ஃபார் மேக்ஸுக்கு. ஃபிசிக்ஸ்க்குமே வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. அலெக் பாண்டே சாரோட வீடியோஸ் ஹிந்தியில் இருக்கும், அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் சௌஹானோட புக் இருக்குது. இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணுறது காட்டிலுமே வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். நம்மளோட ஸ்டேட் புக்கோட கான்செப்டை முதல்ல தர வைக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட் புக்கில் படித்தோம், ஸ்டேட் போர்டில் படித்தோம் அப்படின்றனால நமக்கு ஏதாவது பேக்லாக் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதில் லைன் பை லைன் படிச்சிங்க அப்படின்னாவே மெயினை வந்து அழகாக கிளியர் பண்ணிடலாம். அட்வான்ஸுங்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எம்எஸ் சௌஹான் சாரோட புக்கை ஃபாலோ பண்ணலாம். கணக்கு, இயற்பியல் அப்படின்னாவே பயந்தா. இந்த 2 பாடங்களையும் எப்படி படிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு பிடிக்கும். ஃபஸ்ட்டு பிடிச்சது மேக்ஸ் தான் 12th படிக்கும்போது. ஆனால் ஜேஇ ப்ரிப்பரேஷன் வந்த உடனே எனக்கு ஃபிசிக்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது நோண்டி கொஷின் கேட்டேன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அது அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். நம்ம அப்படியே கற்பனை பண்ணலாம் இது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ஃபிசிக்ஸில் எதுவாக இருந்தாலுமே மேக்ஸும் சரி ஃபிசிக்ஸும் சரி கான்செப்டில் கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து சம்மை ஒர்க் அவுட் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். எடுத்த உடனே டிஃபிகல்ட்டான சம்மை போட்டு பார்த்துட்டு இது வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட முதல்ல கான்செப்டை கிளாரிட்டி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். மேக்ஸுமே அப்படி தான். எப்படின்னா 2-3 கான்செப்டை சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்ஸ்லேயுமே வந்து ஒரு சம்முக்கு நீ எங்கெங்கேயோ படித்த கான்செப்டெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி வேணும்.
ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். வேதியியல் பாடத்தை எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. என்னென்ன புத்தகங்கள் உங்களுக்கு உதவியா இருந்துச்சு? கெமிஸ்ட்ரியில் வந்து எனக்கு ஆர்கானிக் அந்த அளவுக்கு வராது, பட் ஃபிசிக்கலும் இன்ஆர்கானிக்கும் ஓரளவுக்கு வரும். இது எல்லாத்துக்குமே வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே என்சிஆர்டி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் ஜேஇ அட்வான்ஸுக்கு நாம் போகும்போது அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆஸ்க் ஐஐடின்னு இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து மாஸ்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் அந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மாஸ்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். ஆஸ்க் ஐஐடிஎன் அந்த வெப்சைட்டில் பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய வெப்சைட் இணையதளத்தில் இருக்குது. அது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலான்னு நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுடைய வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்தது? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பள்ளி தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஏன்னா நான் மாடல் ஸ்கூலுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்தே 6th to 10th என்னை ஒவ்வொரு டீச்சர்ஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு திறமையும் ஊக்குவிச்சது என்னோடய கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் என்னோடய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க இல்லை, என்னோடய பள்ளி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக இல்லை, இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. என்னோடய திறமையை ஊக்குவிச்சது அவங்க தான். அதுக்கடுத்து 12th மாடல் ஸ்கூல் டீச்சர்ஸ், கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, என்ன சொல்லி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 டீச்சர்ஸ் வருவாங்க. எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 டீச்சர்ஸ் வருவாங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரையும்லாம் எங்களுக்கு டீச்சிங் நடந்திருக்கு. டீச்சர்ஸ் அவ்வளோ இதுவாக இருந்து பார்த்துப்பாங்க. அவங்க வீட்டில் யோசிக்கிறத விட, அவங்க வீட்டை பற்றி யோசிக்கிறத விட எங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் யோசிப்பாங்க. இப்போயுமே எங்கள் கெமிஸ்ட்ரி சார் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. அவருக்கு சின்ன குழந்தை தான், அப்போ வந்து ஒரு 3 மாதம் குழந்தை. நைட்டு 2 மணி வரையும் எங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக நோட்ஸ் எடுப்பாராம். எங்ககிட்ட வந்து சொல்லுவார், நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், நீங்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு நீங்கள் நல்லா படித்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எல்லா டீச்சர்ஸுமே அவங்கள தங்களோட குழந்தைங்க மாதிரி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அது உண்டு உறைவிட பள்ளி அப்படின்றனால நிறைய பேர் ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுவோம். அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணது டீச்சர்ஸ் தான். அதுக்கடுத்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ல, வில்லேஜ்லேருந்து ஒரு பொண்ணு வரா. சென்னையை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு எப்படி இம்ப்ரெஷன் இருந்ததுன்னா, விளம்பரத்தில் டிவியில் பார்த்ததெல்லாம் இங்கே நேரில் பார்க்குறோமேன்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இங்கேருந்து சூழ்நிலையுமே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது டீச்சர்ஸும் என் கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் தான். அந்த பள்ளியில் இருந்தவங்களாலுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து தான் வந்து இங்கே சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளிக்கு வந்தோம். இங்கே வந்து மார்ச் சார், சிஓ சார் இருக்கார். சிஓ சார் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணாங்க. அதை ஓவர் கம் பண்ணணுன்றதுக்காக தாமு சாரோட ஸ்பீச்சு, சைலேந்திர பாபு சார் வந்திருந்தார். இவங்க எல்லாரோட ஸ்பீச்செல்லாம் கொடுத்து எங்களோட ஃபியர் எல்லாம் ஓவர் கம் பண்ண வச்சது வந்து சிஓ சார் தான். ஸோ அவருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நீங்கள் 11th படித்தாலும் சரி, 12th படித்தாலும் சரி, படிக்கிறத வந்து நல்லா படிங்க. கான்செப்டை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் அப்போவே போய் கேளுங்க. நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இப்போ வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் போர்டு இருக்கட்டும், பட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தாட் இருந்தது அப்படின்னா இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.